ஹலோ கோடர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் பற்றி சொன்னேன். நம்ம அந்த லைப்ரரி வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம் யூஐக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோவில் அது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் .com அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வெப் டிசைனிங்கில் வந்து மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் இது வந்து சேம் தான். ஏன்னா வந்து அதில் வந்து நமக்கு நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியும். இங்கே வந்து கொஞ்சம் லிமிட்டட் கஸ்டமைசேஷனோட வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் அது யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. நம்ம தான் வந்து எல்லா ஸ்டைலிங்ஸும் வந்து ஆட் பண்ணுவோம். பட் ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து சில ஸ்டைலிங்ஸ் வந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே நமக்கு வந்து வேற ஸ்டைல்ஸ் தேவை அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல ஸ்டைல் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இப்போ இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐ அப்படின்றது வந்து கூகுளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் மெட்டீரியல் யூஐ வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு லேஅவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் யூஐ மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட்ல நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் போகிறேன். ஸோ காம்போனன்ட்ஸில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ரியாக்ட் நேட்டிவ்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டைலிங்கோடு இருக்காது. பட் இங்கே வந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே ஆல்ரெடி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆன் டாப் ஆஃப் தட் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம தேவையான ஸ்டைல் பண்ணிக்கலாம். போத் ஸ்டைல் ஷீட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியலில் இருக்க எலமெண்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த காம்போனன்ட் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கோடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் வந்து இருக்குது. நம்ம நேவிகேஷன் பாரில் வரணும்னா எப்படி யூஸ் இருக்கும், பட்டனில் வேணும்னா எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து எல்லா இதுவும் இருக்கும். இங்கே வந்து ப்ராப்ஸ் என்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வேணும், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து கோடில் வந்து அது அவைலபிள். இப்போ நான் இங்கே போயிட்டு app.jsல நம்ம டெக்ஸ்ட் இருக்க இடத்துல நான் அதை வந்து போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து நமக்கு வந்து அது இம்போர்ட் ஆயிருக்கணும். ஸோ அதனால நான் இப்போ வந்து இம்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கனால காமிக்குது. ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் இந்த பாத்தில் இருக்கிறது தான் வந்து நம்ம இப்போ எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் வந்து ரைட் சைடு வந்து லோட் ஆயிருக்கு. இப்போ சைஸ் வந்து ஸ்மால் இருக்கு. நான் இதை லார்ஜ் அப்படின்னு வச்சுட்டேன்னா இப்போ கலர் வந்து ஓகே எரர்ன்னு இருக்கு. எரர் மீன்ஸ் நமக்கு ரெட் கலர். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ஸ் மூலமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மற்ற எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதே பிஹேவியர் வந்து iOSலையும் வந்து இதே மாதிரி தான் வரும். நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் எக்ஸ்போ லோட் ஆக லேட் ஆகும். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா வந்து iOSல வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக சிம்பிளாக வந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஆப் பார் வந்து நம்ம மேலே நேவிகேஷன் பார் வந்து காம்போல நேவிகேஷன் பார் வந்து ஆப் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டன்ஸ் எல்லாமே தான் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து எந்த ஸ்டைலிங்ஸும் இருக்குது அதில். ஸோ இங்கே வந்து நமக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீ ஸ்டைல்டாக வந்து எல்லாம் இருக்கும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவத்தார் இப்போ பட்டனில் பார்த்துட்டிங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன் வந்து இருக்கும். இப்போ கண்டெய்ன்ட் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. வேரியன்ட் ஈக்குவல் டு அவுட்லைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் காப்பி பண்ணுறேன். டிஃபால்ட்டாக ஆக்சுவலாக 3 டைப்ஸ் ஆஃப் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து அவுட்லைன்ட், இன்னொன்று வந்து கண்டெய்ன்ட். இது வந்து எப்படி நமக்கு ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஆக்டிவிட்டி இண்டிகேட்
கீழே வந்து ஆட் பண்ணுறேன், பட்டன் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம பட்டன் ஆட் பண்ணாலே வந்து பட்டன் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் பட்டன் இம்போர்ட் பண்ணுறேன்னா எந்த பாத்துலேருந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்ற பாத்துலேருந்து இப்போ பட்டன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணோன்னு இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ட் அப்படின்னு வந்து பட்டன் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இப்போ நான் டைட்டில் வந்து சப்மிட் அப்படின்னு மாற்றிடுறேன். டைப் ஆஃப் பட்டன் வந்து நம்ம கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் இப்போ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லைன்டுன்னு இருக்கு. அவுட்லைன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா இப்போ இந்த பட்டன் பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம நார்மலாக வந்து வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கும். நம்ம அது மேலே வந்து நம்ம நார்மல் ஸ்டைல்ஸும் வந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் கிளிக் வந்து பண்ணீங்கன்னா இங்கே வந்து பட்டன் காம்பனண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகும். இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். தேவையானதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பட்டனில் பார்த்தோம்னா இமேஜ் ஐகானோட எப்படி பட்டன் வந்து ஆட் பண்ணுறது இப்போ டெலிட்டோட பட்டன் ஆட் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து சில டைப்ஸ் ஆஃப் வந்து பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஐகானோட ஆட் பண்ணிக்கலாம். அதில் லீடிங்கில் முன்னாடி ஆட் பண்ணுமா ஐகான் இல்லை வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணுமா ட்ரைலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் இந்த மாதிரி அது மாதிரி எலிவேஷன் பட்டன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து லைட்டாக வந்து இது பட்டனில் வந்து ஒரு எலிவேஷன் இருக்கும். எலிவேஷனோட தான் இந்த பட்டன்ஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணுறது இந்த மாதிரி லோடிங் பட்டன் வேணும்னா லோடிங் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி லோடிங் இண்டிகேட்டரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணும்போது வந்து கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த இன்கேஸ் நம்ம ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பேக்கேஜ் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ஸ்டைல் ஷீட் வச்சு கிரியேட் பண்ணுவோம்ல அது மாதிரியும் வந்து பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஜ் இருக்கு. ஸோ பேட்ஜ்னா ஒன்றும் நம்ம இப்போ ஏதாவது மெயில் பாக்ஸ் மாதிரி ஏதாவது காமிக்கிறோம் அப்படின்னா நிறைய கேசஸ்ல நம்ம பேட்ஜ் வந்து காமிப்போம்ல. பேட்ஜ்னா அந்த நம்பர்ஸ் வந்து காமிப்போம்ல. ஸோ 2 மெயில்ஸ் ரிசீவ் 3 மெயில்ஸ் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து பேட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவத்தார் வந்து நம்ம ப்ரொஃபைல் பேஜ்லாம் வந்து ப்ரொஃபைல் பேஜஸ்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அவத்தார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜஸ் வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு இருக்கும். நம்ம என்ன இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நீங்கள் இந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு தேவையான ப்ராப்ஸ் மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகிடும் இமேஜஸ். ஸோ அதில் இருக்க மற்ற ப்ராப்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக ப்ராப்ஸ் வந்து இருக்கு. இன்கேஸ் நமக்கு ஃபோட்டோ இமேஜோட வந்து அவதார் வரணும்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஐகான் அவதார்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேனர் இருக்கு. ஸோ பேனர்ஸ் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். டிவைடர் இருக்கு. அதாவது பேனர்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கிறதுக்கு இப்போ ஒய்ஃபை வந்து ட்ராப் ஆகுது இந்த மாதிரி மெசேஜ் வந்து காமிப்போம்ல. ஸோ யூசர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பேனர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டாப்பில் வந்து லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேனர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் அதான் வந்து மற்றதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்ம பட்டன்ஸ் வந்து பார்த்தோம்ல இதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து நான் காமிச்சேன். கீழே வந்து ஒரு பட்டன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலிவேட்டரோட இருக்கும். கண்டென்ட்டுக்கு மேலே வந்து எப்பயுமே வந்து இருக்கும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி ஐகான் பட்டன் ஐகான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தோம். ரியாக்ட் நேட்டிவ்ல நமக்கு எக்ஸ்போவில் வந்து பை டிஃபால்ட்டாகவே மெட்டீரியல் ஐகான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பாத் போயிட்டு ஐகான் எடுத்து இங்கே கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஐகான் பட்டனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பிளேசஸ்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் நம்ம ஃப்ளாட் லிஸ்ட்டுக்குள்ள ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம செல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். செல்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து இது கொடுத்தோம்னா நம்ம நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். அது போக மெட்டீரியல் யூஐனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இருக்கும். நம்ம டேப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணிட்டு நம்மளோட ஓன் அனிமேஷன் இது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம டச்சபிள் ஒபாசிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி இதுல வந்து டிஃபால்ட்டாவும் இதெல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர். சர்ஃபேஸ் சொல்லியிருக்கோம். சர்ஃபேஸ் வந்து இந்த மாரி ஒரு எலிவேட்டட் இப்ப கார்ட் டிசைன் மாரி ஏதாவது பண்றோம் அப்படின்னா, இந்த எலிவேட்டட் பட்டன்ஸ்லாம் வந்து இங்க அவைலபிள். இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் இது ரொம்ப காமன். அதே மாரி டெக்ஸ்ட் இன்புட்லயும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்புட் நமக்கு டெக்ஸ்ட் இன்புட் இதுல யூஸ் பண்றப்போ ஸ்டைலிங்ஸே இல்லாம வரும்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம தேவையானத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபார்ம் மாரி அதாவது மெயில் வந்து கிரியேட் பண்ற மாரி, டிராஃப்ட் பண்ற மாரி வந்து வச்சிருக்கோம். அங்க வந்து இந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டெக்ஸ்ட் இன்புட் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க சில எலமெண்ட்ஸ் வந்து நீங்க இது சும்மா இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நம்ம நெறைய இடத்துல வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டா இருக்க ரியாக்ட் நேட்டிவோட இதுவும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாரி தான் டெக்ஸ்ட் லேபிள் வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபியூச்சர். வந்து பார்த்தீங்கன்னா, இங்க H1, H2 நம்ம வந்து டெக்ஸ்ட் வேரியன்ட் டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குடுத்துக்கலாம். குடுத்தோம்னா வந்து இப்போ பாருங்க, நான் டெக்ஸ்ட்ட வந்து எடுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் எடுத்து நம்ம கோட்ல க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு, நான் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து இப்போ H1ன்ற ஸ்டைல்ல இருக்கு. H1ன்ற ஸ்டைல்ல நான் டெக்ஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னு ஆட் பண்றேன். ஆட் பண்ணோம்னா வந்து H1 ஸ்டைல்ல வந்து இப்போ லோட் ஆயிருக்கு. சாரி, இத வந்து நான் இம்போர்ட் பண்ணணும். இப்போ இம்போர்ட் வந்து இது ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து இப்போதைக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அப்படி இருக்கு. நான் ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்ட வந்து இந்த பாத்ல இருந்து எடுத்துக்கிறேன். அதாவது ரியாக்ட் நேட்டிவ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்துக்கிறேன். எடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கும். இப்போ இது வந்து H1க்கான ஸ்டைல். இங்க வந்து என்னென்ன அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. வேரியன்ட் இங்க வேரியன்ட்ன்னு ஒரு ப்ராப் இருக்கு. அந்த ப்ராப்ல வந்து H1, H2, H3 அப்படின்னு குடுத்தோம்னா, அதே மாரி சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2 இதெல்லாம் வந்து இருக்கு. பாடி 1 இதுல நெறையா கேட்டகரிஸ் வந்து இருக்கு. பட்டன் இங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருப்பாங்க. பட்டன் டெக்ஸ்ட், கேப்ஷன் டெக்ஸ்ட், ஓவர்லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேஅவுட். லேஅவுட் வந்து கொஞ்சம் ஆ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிமிலர் டூ ரியாக்ட் நேட்டிவ். நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாரி தான். பாக்ஸ்ன்றது வந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ்ல வியூ யூஸ் பண்ணுவோம்ல. அந்த வியூ தான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் 1 எலமெண்ட் இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து அத எப்படி நம்ம ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்றப்போ வந்து வியூல தானே அத வந்து போடுவோம். ஸோ அதே மாரி வந்து இங்க வந்து நம்ம மெட்டீரியல் டிசைன் யூஸ் பண்றப்போ பாக்ஸ்க்குள்ள வந்து அத போடுவோம். ஸோ வியூ, பாக்ஸ் வந்து எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இங்க வந்து ஷார்ட்கட்ஸ் நெறைய இருக்கும். இந்த ப்ராப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்ஸ் வந்து நெறைய இருக்கும். W அப்படி Wன்னு குடுத்தோம்னா, அது விட்த்ன்னு குடுக்குற மாரி. ஹைட்ன்னு குடுத்தோம்னா, ஹைட் குடுக்குற மாரி. மினிமம் ஹைட், மேக்ஸிமம் ஹைட் இதெல்லாம் வந்து செட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம இது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஆல்ரெடி வெப்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாவே யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸும் வந்து சேம் கான்செப்ட். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோமோ, அதே கான்செப்ட் தான் வந்து ஃப்ளெக்ஸும். ஸோ ஃப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் தான். இங்க நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க. கீழ வந்து எல்லாமே டெஃபினிஷன் குடுத்துருப்பாங்க. ப்ராப்ஸ், ஃபில்னா என்ன? இன்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃப்ளெக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஃப்ளெக்ஸ்க்குள்ள வியூ போட்டிருப்போம். அதுக்கு பதிலா வந்து இங்க பாக்ஸ்க்குள்ள போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி வியூ எப்படி நம்ம ரியாக்ட் நேட்டிவ்ல வியூ யூஸ் பண்ணுவோமோ, அதே மாரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷன்ல வந்து ஒர்க் ஆகும். ஸ்டாக்னா இப்போ நம்ம 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஹாரிசான்டல்ல வரணும்னா, நம்ம ஹெச் ஸ்டாக் இருக்கு. ஹெச் ஸ்டாக்ல போட்டோம்னா வந்து ஹாரிசான்டல்ல வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ரெண்டர் ஆகும். அதே இது வி ஸ்டாக்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, எல்லாமே வந்து வெர்டிகல்லா வந்து ஆ வரும். ஓகே. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதுவும் ரொம்ப சிம்பிளா தான். பார்க்குறப்போ மேபி நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்ல அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ணோனே தெரியும். அதாவது ஸ்டைல்ஸ் தான் நமக்கு டிஃபால்ட்டா நம்ம அங்க போய் க நம்ம ஸ்டைல் ஷீட்ல டிஃபைன் பண்றதுக்கு பதிலா, இங்க வந்து அவங்க ப்ரீ டிஃபைன்டா வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம அத யூஸ் பண்றோம். அவ்வளோதான். ஸோ ராப் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது 3 தான் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவோம். பாக்ஸ், ஃப்ளெக்ஸ் அண்ட் ஸ்டாக். டிவைடர் வந்து நம்ம டிவைடர் லைன் வந்து இத இன்வோக் பண்ணோம்னா நமக்கு இந்த டிவைடர் லைன் வரும். ஃபிளாட் லிஸ்ட்ல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேசர் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு
நேவிகேஷன் பார் இருக்கு. நேவிகேஷன் பார்ல லெஃப்ட் சைடு ஒரு எலமெண்ட், ரைட் சைடு ஒரு எலமெண்ட் மட்டும் தான் வரணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல அது ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த சில கேசஸ்ல வந்து நம்ம இது ஸ்பேசர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது டைரக்டா போய் அப்படி செட் ஆயிடும். வெர்டிகல் ஸ்பேசர் இல்ல ஹாரிசான்டல் ஸ்பேசர். அதே மாதிரி நம்ம யூஐல இருக்க எலமெண்ட்ஸ் அப்படி ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்பேசர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு எலமெண்ட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கும், நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, செலக்டர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், டிவைடர், ஸ்பேசர். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கோட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறேன், நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.